ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது கொத்தமல்லியில் துவையல் எப்படி செய்யலான்ட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி ஒரு கப்பு, சின்ன வெங்காயம், பெருங்காயம், துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு அளவு, தக்காளி, பெரிய தக்காளின்னா பாதி எடுத்துக்கலாம், சின்னதுன்னா ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது அனைத்தையும் நான் நல்லெண்ணெயில் வதக்க போகிறேன். இப்போ நல்லெண்ணெயில் துவரம்பருப்பு வறுக்கிறேன். துவரம்பருப்பு, பெருங்காயம் இருக்கு பாருங்கள், பெருங்காயம். அது கூட இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரம் எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். கொஞ்சம் செவந்ததும் எடுத்துடலாம். அப்புறம் அதே வானலில் சின்ன வெங்காயத்தை அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கும் போது தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லெண்ணெயில் விட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடுறேன். அவ்வளோதாங்க, இதுக்கு புளி எதுவும் தேவையில்லை. இது நல்லா வதங்கணும். கொத்தமல்லி வதக்கணும். எண்ணெய் விட்டு கொத்தமல்லி வதக்கணும். பாருங்க, கொத்தமல்லியை பொடியாக அரிஞ்சு அது சுத்தம் பண்ணிவிட்டு பழுப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடியாக அரிஞ்சிங்கன்னா மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லெண்ணெய் தான் விட்டு எடுக்கும். விட்டுட்டு அரைச்ச பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. இதோட பச்சை கலர் மாறாமல் கொஞ்சமாக வதக்கிப்போம். ரொம்ப கலர் மாறாமல் வதக்கிங்க. இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இதுலேயே நம்ம துவரம்பருப்பு பதில் உளுத்தம்பருப்பும் புளியும் வச்சு அரைச்சோம்னா வெங்காயம் இல்லாமல் துவையல் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு தாளிக்கணுன்னா எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து போடலாம். ஓகே வீவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.